என்னதான் நீங்கள் வீட்டில் புளியோதரை பண்ணாலும் பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரி வரலையா? அப்போ இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அகெயின் பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 3 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டு இதை தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்துட்டு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. 5-6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே வறுத்து வச்சிருந்தோம்ல மிளகா, அந்த பவுடர் இது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அப்பதான் புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி அப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிக்கலாம் தேவையில்லை. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வேணுன்றப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக புளி சாதத்துக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பெருமாள் கோயிலில் கொடுக்குற அதே புளியோதரை மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க.